தங்கிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தான் நேசிக்கிற ஒரு குடும்பம். ஆனா அங்கிருந்து செய்தி வருது, லாசரு மரணத்துக்கு ஏதுவான வியாதினால பாதிக்கப்பட்டு இருக்கிறார், வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி அனுப்பி விடுறாங்க. ஆனா இயேசு என்ன பண்ணாரு, உடனே கிளம்பலையா. அவர் என்ன பண்ணாரா, இன்னும் 2 நாள் அங்கே தங்கிட்டார். தங்கிட்டு மறுபடியும் என்ன பண்றாரு, 2 நாள் கழிச்சு சீசர்கிட்ட நாம அங்க போவோம் அப்படின்னு சொல்றாரு. அதுல 6:7 பாருங்க, அவர் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்துல 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீசர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரயோஜனமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடினால் இடற மாட்டார். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால் இடறுவான் என்றார். இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, லாசரு மரிக்கவில்லை, அவன் நித்திரையா இருக்கிறான், அதனால என்ன செய்வோம், அங்க போவோம்னு சொல்லிட்டு வர்றாரு. இப்ப இயேசு இந்த பெத்தானியாவுக்கு வராரு அப்படின்னு சொல்லி மரியாள் கேள்விப்பட்ட உடனே இயேசுவை கூப்பிட வேகமா ஓடுறா. அதுல 20ஆம் வசனத்துல பாருங்க, இயேசு வருகிறார் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாள வீட்டில உட்கார்ந்தாள். அப்ப மாத்தாள் இயேசு பார்த்து சொல்றா, இயேசுவே, என்னுடைய சகோதரன் வியாதியா இருக்கும் போது உங்களுக்கு செய்தியை அனுப்பி விட்டோமே, அந்த நேரத்தில் நீங்க வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக என்னுடைய சகோதரன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இயேசு சொல்றாரு, அவன் உயிர் தெழுவான், அவன் உயிர் தெழுந்திருப்பான். அதுல பாருங்க 23ல இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். உடனே மாத்தாள் சொல்றா, ஆமா ஆண்டவரே, உயிர் தெழுதல் நடக்கும் பொழுது என் சகோதரன் அந்த நேரத்துல எல்லாரும் கூட உயிர் தெழுவான் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்வாரு, இல்ல இல்ல இல்ல, என்னை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே இயேசு என்ன பண்றாரு, மாத்தாளை கூப்பிட்டு, வா நாம எங்க போவோம், கல்லறைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது மாத்தாள் சொல்றா, ஐயோ, அவன் இறந்து 4 நாள் ஆச்சு, நாத்தம்லாம் நாத்தம் நாருமே அப்படின்னு சொல்லி அந்த மாத்தாள் சொல்லுகிறார். இறந்துட்டாலே என்ன பண்ணுவாங்கன்னா சீக்கிரத்துல அடக்கம் பண்ணிடணும், இல்லது என்ன ஆயிரும், நாரிடும். இப்போ சொந்த சகோதரி சொல்கிறார், ஆண்டவரே, அடக்கம் பண்ணியாச்சு, செத்து 4 நாள் ஆயிட்டு, இப்ப அங்க போனா நாத்தம்லாம் எடுக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப இயேசு சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி, 40ஆம் வசனத்துல பாருங்க, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நீர் இப்பொழுதும் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படிக்கு அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்றாரு, அதுல 43ல இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இதனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாதத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நேசிக்கிற ஒரு குடும்பம், அவர்களும் இயேசுவை நேசிக்கிறவர்கள். ஆனா ஒரு பெரிய ஆபத்து வருகிறது. என்ன ஆபத்து வருகிறது?